ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி March 8th எல்லாருக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே. நல்லா ஜாலியாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து எந்த ப்ரெஷரும் வந்து மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் உங்களுக்கான நாளாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கான செல்ஃப் கேர் டேவாக கூட எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளே டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தது, என் கைக்கு வந்திருந்தது. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ ஒரு 3 டேஸாகவே வந்து கண்டினியூவாக இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அமேசானில் வந்து இப்போ அல்டிமேட் பிராண்ட் சேல் கலர்ஸ் ஸ்பிளாஷ் வந்து லைவில் இருக்குது. 1st Marchலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு 9th March வரைக்கும் தான் லைவில் இருக்க போகுது. இந்த டைமில் வந்து அமேசிங்கான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வேணுங்கிறவங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ஹஸ்பண்ட்காக வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து த மேன் கம்பெனிலேருந்து எடுத்திருந்தேன். சார்கோல் ஃபேஸ் ஸ்க்ரப்பும் அதுக்கப்புறம் க்ளோ ப்ரோ ஃபேஸ் வாஷும் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே 100 ml பேக் வந்து எடுத்திருந்தேன். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து 237 rupeesக்கும் ஃபேஸ் வாஷ் வந்து 244 rupeesக்கும் வாங்கியிருந்தேன். அடுத்தது ரெனேலேருந்து இது நம்மளோட செகண்ட் பர்ச்சேஸ். வாட்டர் ப்ரூஃப் ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல் பென்சில் வித் ஷார்ப்னரோட வருது. 24 hours லாங் ஸ்டெயின் கொடுத்துருக்காங்க. டார்க்கஸ்ட் பிளாக் ஷேட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே சேம் இதே ரெனே காஜல் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி அப்படின்றதுனால அகெயின் ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். நான் வாங்கினப்போ 387 இருந்தது. ப்ரைஸஸில் வந்து அப்பப்போ வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னுமே கூட ட்ராப் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. அடுத்ததாக டாக் ஆயுர்வேதாவிலேருந்து கோல்ட் க்ளோ சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்திருந்தேன். SPF 50 மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்திங்கன்னா 277 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். 50 grams பேக் வந்து எடுத்திருந்தேன். ஃபைனலாக மம்மா இடத்துலேருந்து ட்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து 250 ml பேக் வந்து எடுத்திருந்தேன். 249 rupeesக்கு வந்து அவைலபிளாக இருந்தது. த மேன் கம்பெனியோட அந்த 2 ப்ராடக்ட்லேயும் 349 MRP போட்டிருந்தது. பட் நம்ம 237 244க்கு வந்து வாங்கியிருந்தோம். இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 499 போட்டிருக்காங்க. 249 rupeesக்கு வந்து அவைலபிளாக இருந்தது. அதே மாதிரி தான் டாக் ஆயுர்வேதாலேருந்து நம்ம எடுத்த இந்த ப்ராடக்ட்டும் அதோட MRP வந்து பார்த்திங்கன்னா 399 போட்டிருந்தாங்க. நம்ம வந்து 277க்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து அந்த ரெனேலேருந்து நம்ம காட்டியிருந்த அந்த காஜல் பென்சில் 450 MRP பட் 387 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தோம். நான் வாங்கினப்பே ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகிட்டு, ஏன்னா இந்த டீல் டைமில் தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு வாரமாக அப்படியே டஸ்ட்டுக்குள்ளே இருக்கோமா, பயங்கர டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸு. நல்லா தூங்கி எழுந்திருக்கிறேன். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டான ஒரு ஃபீல் தான். எப்படி இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போயும் போய் படுத்து தூங்கலான்ட்டு தான் போய் படுத்தேன். ஆனாலும் வந்து தூக்கம் வரல, அப்படியே உருண்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சுடர் சீரீஸ் வந்து எபிசோட் 2 வந்து பார்க்கலான்ட்டு. ஏற்கனவே நம்ம எபிசோட் 1 வந்து சீசன் 1 வந்து பார்த்துருந்தோம். சீசன் 2வோட எபிசோடு வந்து இப்போ 4th எபிசோட் வரைக்கும் வந்து பார்த்துருக்கேன். பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து அழைக்கிறதுக்கு இப்போ கிளம்பணும், டைம் ஆகிட்டு. சரி இன்றைக்காவது வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம். அப்படியே இதே டல்னஸோட போக வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற பிளானில் எழுந்தேன். ஆனால் இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ஒரு கொரியர் வந்திருந்தது. அது எல்லாமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான். சரி அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருந்துருப்பீங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணலான்ட்டு பார்த்தேன். அதை வந்து எனக்கு இந்த மேன் கம்பெனி இருக்குல்ல, இது ஹஸ்பண்ட்காக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணலாம், சார்கோல் இது ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி 3 நாளைக்கு யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக அவங்க வந்துடுவாங்க. அது 2 வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மம்மா இடத்தோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய டைம் வந்து நம்ம சார்கோலில் வந்து ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ப்ராண்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதுவுமே அந்த சார்கோல் கலரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஸ்க்ரப் தான். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸ் ஸ்க்ரப். கழுத்துலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்போம். ஃபேஸ் நல்லா சின்ன இருக்க ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி.
ஸ்க்ரப்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரெகுலர் யூஸ்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. அதனால் இன்றைக்கி ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணியிருக்கோமா, நாளைக்கு ஃபேஸ் வாஷ் மற்றதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறப்ப அதோட கிளிப்பிங்ஸும் எடுத்து நான் இந்த வீடியோ கூடயே வந்து அட்டாச் பண்ணுறேன். அப்படியே ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் எடுக்க ஆரம்பித்தப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்லா அப்படியே சாஃப்டான மாதிரி நல்லா வந்து ஜிலு ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ரினேலேருந்து எங்களோட செகண்ட் காஜல் பென்சில் இது. ஆல்ரெடி நாங்கள் வாங்கினது வந்து சிவி வந்து கரைச்சாச்சு. எனக்கு வந்து சீவ தெரியலையா என்னன்னு தெரியல. சீவுறப்பெல்லாமே வந்து உடஞ்சிட்டே இருக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக ரெண்டாவது டைம் ஒரு வாட்டி சீவணும்னா அதுக்கு நான் 2 வாட்டி எஃபர்ட் போடுறோம். ஸோ 2 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும்ல. ஸோ அப்படி தான் சீக்கிரமாக அதை கரைச்சிட்டோம். அதனால் இதை பார்த்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இதை வந்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து நான் வாங்கினேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். பாப்பாவுக்கு வந்து இதை வச்சு தான் ஐயில் வந்து நம்ம லைனர் மாதிரிலாம் நான் போட்டு விட்டதில்லை. இந்த விங்ஸ் மாதிரி இங்கே போடுவோம்ல இந்த சைடில், அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விங்ஸ் வந்து போட்டு விடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து நான் காலையில் அவளுக்கு கிளம்புறப்ப போட்டு விட்டேன்னா ஈவினிங் வரைக்கும் கூட வந்து இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் அகைன் வந்து ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அழைக்க போகிறப்ப வந்து நான் த மேன் கம்பெனியோட ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்து யூஸ் பண்ணேன். இந்த சார்கோல் சேம் கலர்லேயே தான் இதுவுமே இருக்குது. இதை அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபேஸ்க்கு நம்ம வந்து ஒரு மாஸ்க் போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்தளவுக்கு நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சமாக எடுத்தாவே போதும். நான் கொஞ்சம் நிறையா எடுத்துட்டேன் அப்படின்றனால மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நம்ம யூஸ் பண்ணப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடச்சிது. இப்போ காற்று நம்ம மேலெலாம் படுது அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணப்போ இன்ஸ்டன்ட் க்ளோ ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சடனாக வந்து கொஞ்சம் நம்ம க்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. கண்டிப்பாக இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றனால ஆப்ஷனுக்கு 2மே வாங்கிட்டு ஒரு 1 வீக்கில் 2மே மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அடுத்ததாக டாக் ஆயுர்வேதாலேருந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து எடுத்திருந்தோம்ல, அதுவுமே வந்து இப்போ ரெகுலராக ஒரு 3 டேஸாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3/4 ஸ்லீவில் தான் நம்ம வந்து ட்ரெஸ்லாம் போடுறோம் அப்படின்றதுனால வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம கை வந்து கீழே இருக்கிற இடம் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு வெயிலில் வந்து படும். ஸோ அதுதான் சீக்கிரமாக டேன் ஆகுதுன்றதுனால அந்த இடத்துலையுமே சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்தில் எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இது வந்து ஈஸியாகவே வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் ஆன மாதிரி இருந்தது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே வந்து இப்போ டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் மம்மாயத்துலேருந்து வாங்கியிருந்தோம்னா அதை வந்து எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதாகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. எனக்கும் ஃபேஸில் வந்து சின்ன சின்ன ஆக்னேஸ் மாதிரி வந்து வருது அப்படின்னா சரி இதை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்கப்பே வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பேட்ச் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தேன். கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணேன். அப்போயுமே வந்து எரிஞ்சதுமே எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருந்தது. இதாக ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி. நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம கண்ணில் வந்து பட்டுச்சுனாலும் அந்தளவுக்கு எரிச்சல் இருக்காது. ஆனால் இந்த ஃபேஸ் வாஷில் கொஞ்சம் எரிச்சல் இருக்குது. பட் ஆனால் செம்ம சூப்பர் எஃபெக்ட் இது. அப்ளை பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. நல்லா ஒரு க்ளோவும் கிடைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு. ரெகுலராக நான் வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்தது அப்படின்றத. நீங்கள் யாராவது ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸுமே எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து அமேசான்லேருந்து இந்த வாட்டி நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூக்காக. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விமன்ஸ் டேக்கு நம்மளே செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக செல்ஃப் கேர் இன்றைக்கி எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.